ஸோ இந்த ரெஸ்லிங் கார்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா அது பின்னாடியே வந்து கிரிக்கெட் கார்ட்ஸ். இது சின்ன சைஸ்லயும் இருக்கு, பெரிய சைஸ்லயும் இருக்கு. இதுல எனக்கு அண்டர்டேக்கர் கார்டு வேணும். ஸோ இதுல என்ன ரேங்க் நம்ம கேட்டு விளையாடுவோம், அதுக்கப்புறம் ஃபைட்ஸ் கேட்டு விளையாடுவோம், செஸ்ட் கேட்டு விளையாடுவோம், பைசப்ஸ் கேட்டு விளையாடுவோம். ஸோ அடுத்தவங்க கையில என்ன கார்டு இருக்குன்னு தெரியாம நம்ம ஒரு கார்டை வச்சுட்டு மேக்ஸிமம் ஏதோ அவங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்டேக்கர்னா ஹைட் வச்சு கேட்போம், அதுக்கப்புறம் அந்த டோட்டல் மேட்சஸ் வச்சு கேட்போம். ஸோ அதுல ஜெயிச்சு விளையாடுறது இருக்கே, ஆஹா, அண்டர்டேக்கரே பக்கத்துல உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் இது. இது நம்ம எக்ஸிபிஷன்ல எல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம நிறைய டைம் வந்து இது தேடி இருப்போம் கண்டிப்பா. ஸோ இதுல வந்து கற்பூரம்லாம் பற்ற வச்சு தண்ணியில எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து இது சுத்தி சுத்தி வர அழகே தனி. ஐ திங்க் இதுல டப் டப்னு சவுண்ட் வேற கேட்கும் இல்லையா? டப் டப்னு சவுண்டு போட்டுட்டே போய் இந்த படகு சுத்தி வர்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் முழுக்க உட்காந்து இந்த படகை ஓட்டுறது ஒரு வேலையாவே எல்லாம் செஞ்சிருப்போம். ரொம்ப பேரோட ஒரு கனவு என்ன சொல்றது, இது ஒரு சென்டிமெண்ட் பேனாம்பாங்க. கரெக்ட். இந்த பேனா இல்லைன்னா எக்ஸாம் எழுத போக மாட்டோம். இந்த பேனால் எழுதினாதான் பாஸ் ஆகும் எக்ஸாம் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் கிளாஸ்ல ஒரு 60 பேர் 40-50 பேருக்கு மேல இருப்போம். எல்லாத்து கையிலும் இந்த பேனா இருக்கும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேனா ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் இந்த பேனா இருக்கும். அடையாளம் நான் சொல்லட்டுமா, இந்த மேல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுப்பாங்க. இல்லன்னா இந்த ஓபன் பண்ணி இந்த இடத்துல பேர் எழுதி வச்சுக்குவோம். சோ இந்த மாதிரி நீங்க டீசென்ட்டா சொல்றீங்க. இது சொல்றேன், இத பல்லையே கடிச்சு இழுத்து இதுதான் என்னோட பேனான்னு சொல்லிட்டு அது அந்த இடம் அசிங்கமா இருக்கணும், அதுதான் என்னோட பேனா, இல்ல இந்த கொண்டையில கடிச்சிரும், இந்த மாதிரி வந்து இதுதான் என்னோட பேனான்னு அடையாளம் வச்சுக்கோம். இது அதே பேனாவா? சேம் ஒரிஜினல் ரெனால்ட்ஸ் பேனா சார். நீங்க எழுதுனீங்கன்னா அதே ஒரிஜினல் ஃபீலிங் வரும். கிடைக்குது சார், கிடைக்குது. இப்போ இதோட விலை எவ்வளவு? 10 ரூபாய் சார். 10 ரூபாய். ஆமா. நானும் கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ ஆக்சுவலா 150 ரூபாய் இருக்குன்னா இதே இன்னும் குவாலிட்டி அதிகமா கொஞ்சம் ஹை காஸ்டா வருது சார். கிடைக்குது. என்ன காஸ்ட் வரைக்கும் இருக்குன்னா 300 வரைக்கும் இருக்கு. 300 வரைக்கும் இருக்கு. சோ இது உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், இதுதான் அது. இது பேர் என்ன தெரியுமா? டெலஸ்கோப். சோ இந்த ஸ்டாம்ப் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம விளையாடி இருப்போம். இப்படி வச்சு எடுத்தா இந்த மாதிரி ஸ்மைலி. இப்பதான் ஸ்மைலி. அப்ப என்ன டிசைன்? அப்பல பூவு, பட்டாம்பூச்சி, மாட்டு வண்டி, பிளாஸ்டிக்ல சின்னதா அழகா, அது பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷங்க. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இல்ல, இது உண்மையாவே இந்த மாட்டு வண்டியை பார்த்த உடனே இதை வாங்கியே தீரணும்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட். எல்லாமே இந்த மரத்துல செய்யப்பட்டது. அதோட இந்த நெளிவு சுழிவுலாம் மரத்திலேயே பண்ண முடியுமா அப்படின்றது இன்னைக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம். மரக்கட்டையிலே செஞ்ச விசில்கள். மீனுமே ஃப்ளெக்சிபிள் மீனா? ஆமா, எல்லாமே ஒரே வுட்லயே ஃப்ளெக்சிபிளான ஒரு மீன். பாத்தீங்களா, குழந்தைகளுக்கு பல்லு வளர்றதுக்கு முன்னாடி வாயில வச்சுட்டே இருக்கிறதுக்காக இது கொடுப்பாங்க. பாலக்கட்டாம்பாங்க இது பேரு. இதுல கலர்ஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என்னன்னா வசம்பு தேய்ச்சி இருக்கிறதால சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து பெயிண்ட் கிடையாது. மூலிகையில இலையில கிடைக்கிற பெயிண்ட வச்சு செய்யுது. அதனால இது குழந்தைகளுக்கு தெரிஞ்சுதான் கொடுப்பாங்க. இந்த பெயிண்ட் போகாது, வாயில வச்சாலும் ஒன்னும் ஆகாது. தைரியமா அதை யூஸ் பண்ணலாம். ஒரு மரத்துல இவ்வளவு மரக்கட்டையில இவ்வளவு வேலைப்பாடுகள் நுணுக்கி அதுக்கு ஒண்ணுக்கு ஒரு கலர் பேஷிங் அந்த கொடுத்து முயற்சி பண்ணிருக்காங்க. பர்టిక్యులரா கேக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுனா? பேப்பர் அப்ளம் ரொம்ப விரும்பி கேக்குறாங்க. ஜாம், பேப்பர் அப்ளம், கயிறு மிட்டாயி, இந்த ஜவு மிட்டாயி, இதெல்லாமே ரொம்ப விரும்பி கேக்குற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இலந்த பொடி, இலந்த பழம், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இது இளநீ. இளநீ சார் சாப்பிடலாம். நீங்க எப்ப வேணா சாப்பிடலாம். என்ன டேபிள்ல ஒரு பென் ஸ்டாண்டா வைக்கிறதுக்கு. பென் ஸ்டாண்ட்க்கா?